அந்த பெண்ணுக்கு என்னென்ன பாதுகாப்பும் என்னென்ன விதத்தில் ஆதரவாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் இருக்க வேண்டும். அது மட்டுமே அதற்கு தீர்வாகாது. ஏனென்றால் அவர்களின் தவறு இல்லாமல் அவர்கள் ஒரு நோயை பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியது. இது உண்மையிலேயே எதனால் எப்படி நடந்தது, எங்கே இருந்து வாங்கப்பட்ட இரத்த தானம் செய்யும் பொழுது எல்லா வகையான விதிமுறைகளும் பின்பற்றப்படுகிறதா, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். இதற்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அந்த பெண்ணிற்கு எல்லா ஆதரவையும் தர வேண்டும் என்பது எனது கருத்து. தேசிய அளவில் 3வது அணி அமைப்பதற்கான முயற்சியில் சந்திரசேகர் ராவ் ஈடுபட்டிருக்கிறார். முயற்சி யார் வேணாலும் செய்யலாம். 3வது அணி வரலாம், 4வது அணி வரலாம். உருவாகாத அணி ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி உருவாகாத அணி ஒன்று உருவாகலாம். அதனால் மிகப்பெரிய தாக்கம் ஒன்றும் எந்த அரசியல்லையும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா இன்றைக்கி கூட கருத்து கணிப்பில் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கூட 247 இடங்களுக்கு மேலே, ஏன்னா அதை விட அதிகமாக நாங்கள் 300 இடங்கள் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். 247 கருத்து கணிப்புகளே இவ்வளவு 5 மாநில தேர்தலுக்கு பின்னால் பாஜக வலுவிழந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இல்லை, இன்று கூட என்றுமே பாஜக தான் பலம் பொருந்திய கட்சியாக இந்தியா முழுவதும் இருக்கிறது என்பதை கருத்து கணிப்புகளும் தெளிவுபடுத்துகிறது. அது மட்டும் இல்லை, குஜராத்தில் நான் அன்றைக்கி குஜராத்தில் தான் இருந்தேன். எல்லாருமே அது காங்கிரஸ் இடைத்தேர்தல் நடந்தது, காங்கிரஸ் மிக பலமாக இருக்கின்ற தொகுதி, எல்லோருமே காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொல்லிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறுகிறது. அதனால் இந்த 5 மாநில தேர்தல் பாஜகவிற்கு தற்காலிகமானது, காங்கிரஸிற்கு வெற்றி தற்காலிகமானது, அவ்வளவுதான். இந்த இடையில ஒரு சின்ன சறுக்கல் என்று தான் நான் சொல்லுவேன். 3வது அணியில் சந்திரசேகர் ராவ் மம்தா பானர்ஜி போய் பார்க்கிறாரு, மற்றவர்களையும் பார்ப்பார், அகிலேஷ் யாதவை பார்ப்பார், லாலு பிரசாத்தை பார்ப்பார், எல்லாரும் பார்ப்பார். அப்போது ஸ்டாலின் சொன்ன பிரதம வேட்பாளர் ராகுலுக்கு யார் ஆதரவு தரப்போகிறார்கள்? இந்த 3வது அணியில் பிரிந்து இருக்கிற கட்சியை நம்பி தான் ஸ்டாலின் ராகுலை பிரதமராக முன்னிறுத்துகிறார். ஆனால் அதில் யெச்சூரியில் ஆரம்பித்து, டி ராஜாவில் ஆரம்பித்து, மம்தா பானர்ஜியில் ஆரம்பித்து, சந்திரபாபு நாயுடில் ஆரம்பித்து எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளலை. அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாரு, ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டார்களாம், இப்போ ஏற்றுக்கொள்ளவில்லையாம், யாருமே வேண்டான்னு சொல்லலையாம், இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்களாம். இப்போ வேண்டான்னு சொன்னால் எப்போ வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 3வது அணி அமையுமானால் அது ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணியை தான் பலவீனப்படுத்தும். எந்த விதத்திலும் பாஜகவிற்கு இது பாதிப்பாக வராது என்பது எனது கருத்து. அவர்கிட்ட கேளுங்க, அவர் கட்சி ஆரம்பிக்கலைன்னா அரசியல் கட்சி தலைவரோட கருத்தை என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அவரே நான் அரசியல் கட்சி தலைவர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி அதற்கு கருத்து சொல்ல முடியும்? அதைத்தான் சொல்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் அவரே நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அரசியல் கட்சி தலைவராகிய நான் அதுக்கு கருத்து சொல்வது சரியாக இருக்காது என்பது எனது கருத்து. ஒரு ஒப்பந்த ஊழியரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவருடைய கவனக்குறைவால தான் அந்த ரத்தம் பெறப்பட்டு கர்ப்பிணிக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவர் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கிறது ஒரு அரசு மருத்துவமனையில். இல்லை, இது மிக வருந்தத்தக்கது. அரசு மருத்துவமனை மட்டும் இல்லை, எந்த மருத்துவமனையிலும் மன்னிக்கவே முடியாத குற்றம், மிகவும் வருந்தத்தக்கது. எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை இது தருகிறது. ஆனால் இதில் பின்புலத்தில் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் முழுமையாக ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் எந்த விதத்திலும் அவர்கள் மனச்சோர்வும் உடல் சோர்வும் குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாத அளவிற்கு அவர் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பது எனது கருத்து. இதை பற்றி முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். நானும் அது என்னென்னு விசாரித்துட்டு அப்புறம் நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் மன்னிக்கவே முடியாத குற்றம் என்பது எனது கருத்து. இதை சுகாதாரத்துறையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்குச்சாவடி அளவிற்கு, எல்லோரும் வாக்குச்சாவடி அளவிற்கு நாங்கள் எங்களது பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம். அதனால் இவங்க சாதனைகளை, எங்களது சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்போம். திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் எப்படி தோற்று போனார்கள் என்பதையும் எப்படி தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இவங்க விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
குறுகிய காலத்துக்குள்ள 2 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் 46,000 கோடி தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு 75 கோடி ரூபாய் மட்டும் தள்ளுபடி செஞ்சுட்டு அதில் 800 பேர் மட்டுமே பலனடைந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, கூட்டுறவு வங்கியில் வாங்கினதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம், மற்ற வங்கியில் வாங்கினதை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போது பொய் சொல்லி வாக்குகளை கேட்டு பொய்யினால் 5 மாநிலங்களில் வெற்றி பெற்றார்கள், 4 மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை தெளிவாக மக்களிடம் நாங்கள் 3 மாநிலம் தான், மிசோரத்தில் தோல்வி, தெலுங்கானாவில் தோல்வி, பொய்யினால் அவர்கள் 3 மாநிலத்தில் வெற்றி பெற்றார்கள் என்பதை தெளிவாக சொல்லுவோம். விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்ன மத்திய பிரதேசத்தில் குறுகிய காலத்துக்குள்ள 2 விவசாயிகள் மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. அதே மாதிரி கர்நாடகாவில் 55 விவசாயிகள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தற்கொலை செய்திருக்கிறார்கள். இவர்கள் பொய் சொல்லி வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும், விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த 3 மாநிலமும் மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே நிதி பற்றாக்குறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மோடி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆதார விலையை கூட்டி கொடுப்போம், விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தை கூட்டி கொடுப்போம், மார்க்கெட்டிங் ஏற்பாடு பண்ணுவோம், அவங்களுக்கு நல்ல மின்சாரத்தை கொடுப்போம், நல்ல நிலவள அட்டையை கொடுப்போம், அதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம். இதுதான் நல்ல அரசாங்கம். அதனால் எங்களது நல்ல தன்மைகளை நாங்கள் எடுத்து சொல்வோம். எய்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கு கூட ஒரு நன்றி கூட சொல்ல முடியாத எதிர்க்கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பது வேதனை. இதுவே தெரிகிறது, இவர்கள் மோடி எதிர்ப்பாளர்கள் தான் தவிர தமிழக மக்களின் ஆதரவாளர்கள் கிடையாது என்பது தெளிவாக தெரிகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.